பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே துணைகள் தீர்ப்பவரே ஆமென் கூட இருப்பவரே
எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. உலகத்தில் வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி ரட்சியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. கண்ணீரோடு கவலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது நேரங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் நேரங்களை கவலைகளாக வைத்து விடுகிறபடினாலே அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாங்கள் போய் உமக்கு நன்றி சொல்லி உம்மையான நாமத்தை உயர்த்துகிறவர் செய்யுங்கப்பா. உம்முடைய ஒத்தாசை இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய ஆவி இல்லாமல் எங்களால் இந்த பூமியில ஆண்டவரே வாழ முடியாது. ஆண்டவரே ஆவியானவராமே எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை திட்டங்களை கொடுத்து எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ பிரசன்னம், இந்த மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். அத்தனை நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. பிரசன்னம் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கர்த்தரை, நல்ல கர்த்தரை, நல்ல கர்த்தரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 267ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 267ஆம் பக்கம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல கவனிங்க. நாம் தேவனை இந்த வாயினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், அது ஒரு நாள் வெளிப்படவே கூடாது. இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏனென்றால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதையே கேட்டவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஹல்லேலூயா. நீ ஒருவரோடு பேசும் பொழுது அவர்களை நீ ரட்சித்துக் கொள்ளும்படியான வார்த்தைகள், தேவ அன்பின் வார்த்தைகளை நீர் அவர்களோடு கூட பேச வேண்டும். அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையா, அவர்களை தேர்தல் படுத்துகிற வார்த்தையா, அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் வார்த்தையான பிரயோஜனமான வார்த்தைகளை நாம் அவர்களோடு கூட பேச வேண்டும். ஒருவர் உங்களிடத்தில் பேசும்போது அவருடைய இருதயம் தேற்றப்படணும், அவருடைய கவலை கண்ணீர் மறையணும், பாரம் எல்லாம் மாறணும். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை வழிநடத்துகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கணும். தேவனுக்குள்ள அவர்களை வழிநடத்துகிற வார்த்தைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் அவர்களோடு கூட நாம் பேசும் பொழுது உண்மையாகவே அவர்கள் தேவன் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனம் உண்டாகும்படி கேட்கிறவர்கள். நல்ல கவனிங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. சரி, இப்போ நல்ல வார்த்தையை பேச விடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் என்ன? அங்கே 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும். அப்ப யாரு கெட்ட வார்த்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது? யாரு கோபத்தை கொண்டு வருகிறது? யாரு பொல்லாத சிந்தையை கொண்டு வருகிறது? யாரு பகையை கொண்டு வருகிறது? யாரு? பிசாசு. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அது மாத்திரமல்ல, திருடுறவன் நீ திருடாமல்
குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். எந்த விதத்திலும் நமக்குள்ள அப்படிப்பட்ட புத்தி வரவே கூடாது. ஹல்லேலூயா. நம்மளால் இயன்ற மட்டும் நாம் வேலை செய்து அநேகர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தொடர்ந்து அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, கெட்ட வார்த்தை நம்முடைய வாயில புறப்படும் போது யாரை நம்ம துக்கப்படுத்துறோம்? நமக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த தேவனுடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். அவர்களை அடைய போகிற ஆவியை குறித்து அவர் அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்திலே உங்களை என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்படிப்பட்ட நல்வழி நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்தற்கு ஏதுவான கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலே புறப்படாதிருப்பதாக. நாம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தொடர்ந்து பார்க்கும்போது சகல விதமான கசப்பு, கோபமும், மூர்க்கமும் யார் யார் கொண்டு வருவா? இதெல்லாம் பிசாசாக. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் பயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஹல்லேலூயா. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளுமான பிரயோஜனமான வார்த்தையில் நாம் பேச வேண்டும். யாரை நாம் என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இதுக்காக நாங்க சபைக்கு அது பக்தி விருத்திக்கு உண்டாகும். அதற்கானதான் 5 விதமான ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதே 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் இல்ல 11ல இருந்து வாசிக்கலாமே. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர்கள் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நல்ல நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனும் சூதும் வஞ்சிக்கிறதுமான தந்திரமுள்ள போதகருமாகிய பலவித காற்றினால அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும், ஹல்லேலூயா, ஒன்றுல பறையது கூடாது, எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப சபையிலே அப்படிப்பட்ட 5 விதமான ஊழியங்கள் பெருக வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை நமக்குள்ளே செயல்பட வேண்டும். நல்ல கரந்தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல நல்ல நல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே சபையாயிருக்கிறார்.
அதான் கிறிஸ்துவே சபையினுடைய தலையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நல்ல நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார், நாம் அவைகளாய் இருக்கிறோம். நாம் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக இந்த 5 விதமான ஊழியங்கள் சபைகளிலே உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்துகிற ஊழியக்காரர்களாய் நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட வரங்களை ஆவியானவர் நமக்குள்ளே தர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9 - 11 வசனங்கள். நல்ல கவனிங்க. தேவன் நம்மை 280ஆம் பக்கம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் மேகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கும் போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மரித்தாலும் அவரோடு கூட நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார், அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. கிறிஸ்து மரித்தது அது ஒரு நாளும் வீணாவதாய் போகவே கூடாது. நான் பிழைத்திருக்கிறதா, நான் கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக மரித்திருக்கிறார். நாம் ஒருவரை தேற்ற வேண்டும். நாம் கோபாக்கு நிற்கின்ற நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைக்கிறதுக்காய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாய் அதை அவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 - 7 வசனங்களை வாசிப்போமானால், அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நல்ல கவனிங்க, திரும்ப வாசிங்க. அன்றியும் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தால் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறதை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சுந்தரர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக
கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. அல்லேலூயா. பலவீனரை நாம் தாங்க வேண்டும். நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். எப்படியாவது ஒருவன் அழிவில் இருந்து அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். இதுதான் பக்தி விருத்தி. நான் பக்தி உள்ளவன், தயப்பு உள்ளவன் சொல்லவே கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான நம்ம பக்தி விருத்தி அவருக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோ. அல்லேலூயா. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பெரியதா இருக்கும். நம் பக்தி விருத்தி உண்டாக்குவதாய் வேண்டும். நம்ம நிமித்தம் அநேகர் என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதாய் காணப்பட வேண்டும். அநேகரை தேற்றுவதாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வரங்களையும் வல்லமைகளையும் வார்த்தைகளையும் மற்றவர்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக அவர்கள் கூட நல் வார்த்தைகளை பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும். அப்படியா இவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். நம்மால வேலையில அப்படிப்பட்ட பக்தி விருத்திக்கு உண்டான காரியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுப்போமா? நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் பக்தி விருத்தி எங்களுக்குள்ளே உண்டாகணும். எந்த கெட்ட வார்த்தைகள் எங்கள் வாயில பரப்படக்கூடாது. நல் வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களிடத்தில் பேசி அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியாக, அவளை தேற்றும்படியாக, அவளை ரட்சித்துக் கொள்ளும்படியான ஆண்டவரே பிரயோஜனமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி நான் நதிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வெளிச்சத்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே.
செல்லுமையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் நாமே எங்களை இன்னும் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை எங்கள் வாயிலே போட அநேக சாதி சனங்களை ரட்சித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யட்டும். ஒரு நாள் எந்த கெட்ட வார்த்தைகளும் பிசாசினால் எங்களுக்கு அது உண்டாகிற அது எல்லா போராட்டத்தில் இருந்தும் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் நன்மையை தேடுகிறோம். அநேக சாதி ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள, அநேகரை பேச, ஆண்டவரே அநேகருக்கு ஆதரப்படுத்த, அப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை பிரயோஜனம் உண்டாகுமான நல்வார்த்தைகளை எங்கள் வாயிலே போடுங்கப்பா. அநேகரை நாங்கள் ரட்சித்துக் கொள்ளணும். உங்களோட நாமும் அதில் மகிமைப்படணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை எங்கள் வாயிலே போடுங்க. அப்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தருணத்தில் கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளையும் மீதமுள்ள நாட்களையும் இந்த கர்த்தரால் ஒப்பு கொடுக்கிறோம். நீ எங்களை பொறுப்படுத்த நடத்தி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரால் தனித்தனியாய் ஆசீர்வதியும். இந்த மழை காலங்களிலே வர முடியாத அதில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த யூடியூப் மூலம் பார்க்கும் பொழுது அவர்களும் அப்படிப்பட்ட பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அநேக ஜாதி ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளத்தக்கதா கவலையிலும் கண்ணீரிலும் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நன்மை உண்டாகத்தக்கதான வார்த்தைகளை பேசி ரட்சித்துக் கொள்ள கத்துக்கிறவ செய்வீராக. அப்படி சிறு நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.